எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே போனது கிடையாது. ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனா தனியார் போக மாட்டாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஜம்புகுளம். அம்மா காலையில் எழுந்து முகத்தை கழுவிட்டு மஞ்சா பூசிட்டு ஒரு மகாலட்சுமி இருப்பாங்க. எந்த ஒரு நேரம் எங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் ரெண்டு பேரு இல்வாழ்னா அப்படி வாழணும். உயர்ந்தவன் என்று சொன்னவர் விழா முன்னிட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தை வளர்த்தவர் அவர்தான். கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் அவர்தான். அவரை மாதிரி இன்னும் இதுவரையும் நான் பார்க்கல யாரும் அந்த மாதிரி கணவன் மனைவி எல்லாத்துலயுமே ஒருங்கிணை. எந்த விஷயமா இருந்தாலும் நிற்பார். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் போவார். கடைசி வரையில் எப்படி இருந்தார். தன் துணைவியார் இரண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போது எனக்கு நினைவு வருகிறது. வெங்கடாபுரத்துல பாகவருடைய இல்லைன்னா முதலாக தங்கவேல் சாமி இடத்துல தீட்சை வாங்கப்பட்டது. நானு எங்க அப்பா சங்கராய சாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு கல்பட்டு சாமி இருந்தார். நரசிங்க போனவரு அருளானந்தருக்கு மிக நெருக்கமான சீடர் அவர். அருளானந்தர் உடல் நலம் சரியில்லாத போது செங்கல்ராய சுவாமிகள் என்பவர் தான் கூடவே இருந்து எல்லாம் கவனிச்சது கடைசி வரலையும். அப்படிப்பட்ட அந்த ஆத்மா கடைசி காலத்துல கல்பட்டில் இருந்தது. அப்படி அவர்கள் என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் கொண்டு வந்து இந்த பக்கத்திலே தங்கவேல் சாமியுடைய மாணவராக, எனக்கும் தங்கவேல் சாமி தான் குரு. ஆண்டேப்ப சாமிக்கு முன்னாலே எனக்கு உபதேசமானது. எங்க ஊரில் ரெண்டாடியில் என்ன உபதேசம் நடந்தது. அதன் பிறகு சங்கராய சாமிகள் தான் என் தந்தையார் நானு மரபெல்லாம் இங்கே வெங்கடாபுரத்துல பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நல்ல அவர் மனிதனே பார்க்க முடியாது. அவருடைய வீட்டிலே தான் ஒரு இரவுல ஐயா அவர்களுக்கு ஆண்டியப்ப சாமி அவர்களுக்கு உபதேசம் நடந்தது. ஆண்டியப்ப சுவாமி அவருடைய மனைவி மற்றும் பக்கத்தில் வேசநாட்டத்தில் இருந்த ஒரு அன்பர் இன்னும் 4-5 பேர்களுக்கு அன்றைக்கு தான் உபதேசம் நடந்தது. வெங்கடேச பாகவதற்கும் அன்றுதான் உபதேசம் நடந்தது. அன்றிலிருந்து இந்த வழிபாட்டிலே திருவடி ஈடுபட்டிருந்தார். இருந்தாலும் கூட அவருக்கு அதிகமாக பாண்டுரங்க